பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். பெங்களூருவின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஒயில்ஃபீல்ட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரபலமான ராமேஸ்வரம் கஃபே என்கிற அந்த தனியார் உணவகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி திடீரென வெடிகுண்டு விபத்து நடைபெற்றது. குறிப்பாக 2 முறை அந்த ஐஇடி பிளாஸ்ட் என்பது நடைபெற்றது. இது ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கை தற்போது பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இதில் UAPA பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்ற அந்த அடிப்படையில் வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. எனவே இதில் தீவிரவாத சதிச்செயல்கள் அடங்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பான NIA விசாரிக்கும் என்று தகவல் வெளியாகி வந்த சூழ்நிலையில் தற்போது முறைப்படி இந்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்திருக்கின்றது. இனி இந்த வழக்கை முறைப்படி தேசிய புலனாய்வு அமைப்பினர் வழக்கு பதிவு செய்து அவர்கள் தங்களுடைய விசாரணையை அவர்கள் மேற்கொள்வார்கள். இதில் பல்வேறு கோணங்களில், அதாவது இதில் வெளிநாட்டு சதி அடங்கியிருக்கிறதா, தீவிரவாதிகளுக்கு இது எதிலும் பங்கு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இனி தேசிய புலனாய்வு அமைப்பினர் தங்களுடைய விசாரணையை முன்னெடுப்பார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.